வணக்கம் தமிழக மக்களே. இந்த யூடியூபுக்கு பிறந்த பையன் ஒருத்தன் இருக்கான். யாருன்னா இந்த அல்காரிதத்தை அடிக்கடி மாத்திடுறானுங்க. அதனால ஒரு பிரச்சனை என்ன ஏற்படுதுன்னா, இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவங்களுக்கே அது ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கீழே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்றாங்க. அது போக அல்காரிதம் இப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி யூடியூப் தரப்புல வந்து எக்ஸ்பிளைனும் பண்றாங்க. நீ எவ்வளவு நாளும் சப்ஸ்கிரைபர் வச்சுக்க, ஆனா நான் அனுப்புறதை தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. ஓகேவா, நீ என்னனாலும் வீடியோ போட்டுக்க, ஆனா நான் அனுப்புறதான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி விடாப்புடியா அல்காரிதத்தை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அந்த யூடியூபுக்கு பிறந்த போய் அல்காரிதம் இந்த பிரச்சனை பண்றதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டும் பரவாயில்ல, கீழே அந்த ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து அது அவைலபிளா இருந்தா அதை கொடுத்துருங்க. அதையும் தாண்டி அந்த பெல் ஐக்கானே முடிஞ்சா கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வந்த உடனே எடுத்த உடனே நீங்க வந்து அந்த ஃபுல் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்க பாருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ சும்மா போடுறதில்ல, அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி அது வந்து கரெக்டா இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அல்காரிதம் இப்படி அடி வாங்குறதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போகவே போகாது. அதனாலே மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய பரவிட்டு இருக்கு. அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் மட்டும் நல்ல அல்காரிதம் புஷ் பண்றதுனால நிறைய வியூஸ் வர்றதுனால மக்களுக்கு நிறைய பேர் சேருது. அதனால அவங்க தப்பா அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் தாவேக்காவை சார்ந்தும் மற்ற விஷயங்கள் சார்ந்தும் வந்து பரப்பப்படுது. எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணி ஹைப் பண்ணி அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் முடிஞ்சுனா கமெண்டும் பண்ணுங்க. தப்போ கரெக்டோ அந்த வீடியோவில் சப்போஸ் நானே ஏதோ ஒரு தப்பா ஒரு விஷயம் மிஸ்இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுங்க. கீழே வந்து நீங்கள் சொல்லலாம், பிரதர் இது வந்து வித்தியாசமா இருக்கு, இது வந்து முரண்பாடாக இருக்கு, இது வந்து ஆப்டா வரல அப்படின்னு சொன்னா ஓகே, நமக்கு ஓகே அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தையும் எடுத்துப்போம். அதனால அந்த விஷயத்தையும் பண்ணுங்க. இந்த யூடியூப் அல்காரிதம் யூடியூபுக்கு பிறந்த இந்த பையனால நமக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, வீடியோ வர்றதில்ல, ஏன் வீடியோ போடுறதில்ல, அந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தோம். அது போக இன்ஸ்டாகிராம்லயும் வந்து நம்ம வந்து ஆக்டிவா தான் இருக்கும். இங்கேயும் நம்ம வந்து அப்பப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கோம், ஆனால் வந்து மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. காரணம் இந்த அல்காரிதம் பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த மேல அந்த சவுக்கு பேசாம இந்த சவுக்கை ஜெயிலே போட்டிருக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ஆள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, சிஎம் பெருமையா பேசுறது. அப்ப சிஎம் பெருமையா பேசணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே சிஎம் பெருமையா பேசுறாரு, ஆனா கீழே உள்ள ஆட்களை அடிக்கிறது. இதுவே இது பொழப்பாரு. காரணம் இந்த வாடகை வாய் இருக்காருல்ல, இந்த வாடகை வாய் தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லணும். எந்த ஆட்சி வந்தா இந்த வாடகை வாய் தான் பயன்படுது. ஒருக்கா அதிமுகவுக்கு ஃபேவரா பண்ணுவாரு, அடுத்த எவனா காசு தந்தா அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது. இந்த சிபிஐ விசாரணை இருக்குல்ல, அப்பவே சிபிஐ விசாரணையை ஏதோ இவர் இந்த ஒரு காரணத்துல போய் உட்கார்ந்து இருந்து அவளை கேட்டுட்டு இருந்த மாதிரியும் அவர் பேசிட்டு இருந்தார். இப்பவும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை அவதூறு ஒன்று பரப்பிட்டு இருக்காரு தாவேகா தரப்ப. என்ன அப்படின்னா, இந்த ஆம்னி பஸ்ஸுக்கு அப்ரூவல் கொடுக்குற பிரச்சனை. இந்த அப்ரூவலை வந்து ஒரு 3 மாசமா வந்து கொடுக்கறது இல்லை. அதாவது 1-2 பஸ் கொடுக்குறாங்க, மற்றபடி கொடுக்கறது இல்லை. நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் தான். அது காரணம் மேபி வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கும். எதுக்காவது அப்ரூவல் கொடுக்கப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால இருந்ததாட்டு ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க. எப்படின்னா, இதுக்கு முன்னால 5 லட்சம் வாங்கினாங்க, ஆனா இப்ப வாங்குறது இல்லை அப்படி சொல்லி ஆம்னி பஸ்ஸோடைய உரிமையாளர்கள் சங்கம் இருக்குல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு தரப்பு அதுதான் இங்க விஷயம். என்னன்னா, நீங்க நிறைய நோட் பண்ண தெரியும், நிறைய சங்கங்கள் இருக்கும். ஆனா அந்த சங்கத்துல சும்மாவே இருக்க பல பேர் இருப்பாங்க. கொஞ்ச நாள் வேலை பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சங்கத்துல வந்து ஒரு மெம்பர் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு பெரிய போஸ்டிங் போய் வேலையே செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி சம்பளம் வரும்? இங்க இந்த அவன் 5 லட்சம் கேட்டான்டா, உனக்கு அப்ரூவல் கொடுக்க, நீ ஒரு 5 லட்சம் தாங்கிறது. ஆனா இங்க வந்து ஒரு 2 லட்சம், 1 லட்சம் இவனுங்க, இல்லை ஒரு 50,000 இவனுக்கு கமிஷன் எடுத்துட்டு மீதிய அங்க அமைச்சருக்கோ இல்லை ஒரு எம்எல்ஏக்கு முன்னால இருந்தவங்களுக்கு இப்படி கொடுத்துதான் அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தடவை வாங்காதனால டைரக்டாவே வந்து அப்ரூவல் கிடைக்கிறனால ஒரு தரப்பினர் வந்து பாதிக்கப்படுறாங்க. யார்? அந்த சும்மா இருப்பானுங்களே, சும்மா இருந்து சோறு தின்னுட்டு இருப்பானுங்களே அவனுங்க. அந்த கேங் என்ன பண்ணுதுன்னா, அது எப்படி இவன் காசு வாங்கலாம், அப்ப எப்படி நம்ம வந்து பொழப்பு நடத்துறேன்னு சொல்லி அவங்க காசு கேட்டாங்கன்னு சொல்லி அவரை தேவையில்லாம அவதூறு பரப்பி அப்படியாவது காசை வாங்க வச்சிடலான்னு பாக்குறானுங்களா, இல்ல வந்து வேற எதுவும் ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. இல்ல நீ வாங்கலன்னா எனக்காவது வேணும்ல அப்படின்னு சொல்லி எதுவும் ட்ரை பண்றானுங்களான்னு தெரியல. என் மூலமா தான் நீ போனோம், என்ன வந்து இன்டர்மீடியேட்டா யூஸ் பண்ணி தான் நீ போனோம், எனக்குள்ள கட்டிங்க நீ தந்துடணும்னு சொல்லி இப்போ ஒரு குரூப் வெளியே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனே வெளியே வரல. ஆனா இந்த ஆட்சியில லஞ்சம் வாங்கல வேண்டாங்கும் போது என்னொருத்த பாதிக்கப்படுறான் பார்த்தீங்களா. இடையில இத்தனை நாள் வந்து வம்சாவளியா வந்து அந்த ரூபாயை வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தானுங்கல்ல, அவனுக்கு பாதிக்கப்படும் அந்த விஷயம் வெளியே வருது. அதனாலதான் இவ்வளவு கோவம் வருது இவனுங்களுக்கு. ஸோ ஒரு தரப்பினர் வந்து வாங்கவே இல்லைன்னு சொல்லி கிளியரா சொல்றாங்க, இன்னொரு தரப்பினர் வந்து வாங்கினது அதை வச்சுதான் இந்த சவுக்கு இருக்கார்ல, அதாவது இந்த வாடகை வாய் இருக்கார்ல,
இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவருக்கு என்னன்னா, அதாவது சரி அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இவருக்கு தாங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அந்த வாடகை வாய் சவுக்கு சங்கருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு சுளுக்கு எடுத்து விடணும்னு நினைக்கிறேன். இவருக்கு மறுபடியும் ஒரு சுளுக்கு எடுத்து விட்டாதான் திருந்து வாயில சுளுக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த சுளுக்கு எடுத்து விடணும். இவருக்கு எவனாவது வந்து ரூபா கொடுத்துருப்பான், சரி வாடகைக்கு எடுத்து இவருக்கு வாடகை எடுத்து பேசுவோம், எவனாவது ஒருத்தன் இருப்பான்ல சோசியல் மீடியாலன்னு சொல்லி இவருக்கு வாடகைக்கு எடுத்து இவருக்கு கொஞ்சம் வியூஸும் போகுது, இவன் வேற வாடகைக்கு வந்து பேசிட்டு இவன் வாயை கொடுத்துட்டு போவான்னு தெரியும்ல. அதனால நம்ம சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, இவருடைய வாயை வாடகைக்கு வாங்கி இப்போ சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. அவங்க காசு வாங்கினா இவங்க காசு வாங்கினாங்க, அந்த பஸ்ஸுக்கு மட்டும் கொடுத்தாங்க இந்த பஸ்ஸுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேச போய் அந்த துறையில இருந்த ஒரு அதிகாரியும் மாத்திருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒழுங்கான ஒரு நியாயமான அதிகாரின்னு வேற சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல, அது அங்க அந்த சைடு தான் தெரியும். ஆனால் பரப்பப்படுற விஷயம் அப்படி இருக்கு, நேர்மையான அதிகாரியை வந்து மாத்திட்டாங்க. ஸோ அவரு சவுக்கு ப்ரோ, நீங்க வந்து ஒரு பொழப்பு பொழைக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் பார்க்குற மக்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்க வீடியோ கட் பண்ணி போட்டு ஷேர் பண்றது உண்மைன்னு நினைச்சு, ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, சவுக்கு சங்கர் ப்ரோவோடைய வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஆனா வந்து நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்லணும். தலைவர் முதலமைச்சர் வந்து சிறப்பா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவரை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி சிறப்பா பேசிட்டு டக்குனு கீழே உள்ள விஷயத்தெல்லாம் அந்த நிர்வாகத்தையே வந்து குறை சொல்லும் போது அது வந்து கரெக்ட்னு நினைக்காதீங்க. டார்கெட்டே என்னன்னா, சரி வியூஸ் போகும், விஜய் அவர்களை பத்தி பேசினா நல்ல விதமா பேசினா வியூஸ் போகும், அதை ஷேர் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா உள்ள வந்து காசு வாங்குறதுக்கு பேசி வச்சுருவாரு. அவரோட அக்ரிமெண்ட்டே இப்படிதான் இருக்கும் போல. எப்படின்னா, நான் வியூஸ் போறதுக்கு அவருக்கு பேரை யூஸ் பண்ணிக்கிறேன், அதே நேரத்தில் வந்து இந்த அமைச்சர்கள்லாம் போட்டு அடிச்சுக்கிறேன், அதுக்கு நீ காசை கொடுத்துரு சொல்லி தான் டீலே பேசுறாராம், அந்த அக்ரிமெண்ட்டே போடுறாரு போல. இப்போ இந்த சோத்துக்கு சேர்த்த மந்திரி கீழே ஒரு வழக்கறிஞர் டீமை வச்சிருக்காராம். இந்த பஸ் ஓனருங்கெல்லாம் அங்கிட்டு போகவே மாட்டாங்க. செக்ரட்டரிட்ட கொடுத்தா கொடுக்கலாம் போகாதான், நாங்கள் முதலமைச்சருக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு, இவங்க போல. இந்த அமைச்சருக்கு கீழே இருக்க இந்த வழக்கறிஞர் டீம் என்ன பேசிக்கல, வாங்க 2 ரூபா தான், இதுக்கு முன்னாடி 3 ரூபா, இப்போ 1 ரூபா கம்மி. அவரு அதாவது போக்குவரத்து துறையில இருக்கிற சோத்துக்கு செத்தவரான். எதுக்குன்னு அவர் சொன்னார்ல, பசிக்குதுன்னு சொன்னார்ல, இவர் வந்து மாட்டு சாணிக்கு செத்தவர் போல. அவராது அந்த துறைக்கு உழைக்கிறாரு, இத்தனை வருஷம் ஏதோ சம்பாதிச்சு வச்சிருக்காரு, பேக்ரவுண்ட்ல இத்தனை வருஷமா சம்பாதிச்சு அமௌண்ட் இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா இவ்வளவு நாள்? போன ஆட்சியில எதிர்கட்சிட்டு இருந்து காசை வாங்கி 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 வாயில போடும்போது தெரியல சோத்துக்கு செத்த அமைச்சான். யாரு சோத்துக்கு செத்துட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். வாடகை வாய் ப்ரோ. உரிமையாளர்களை அழைத்து இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தார். இப்போ இருக்கிற மந்திரி 2 லட்ச ரூபா கேட்குறாரு. கம்மி பண்ணியிருக்காரு. கொடுத்துருங்க. மாற்றம். இவங்க பஸ்ஸுக்காரங்க சிஎம் கொடுக்கக்கூடாதுன்றாரு. இவங்க நான் வரமாட்டேன் போ. யார் இந்த போக்குவரத்துறை அமைச்சர்னா எந்த அமைச்சர்? தம்பி நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிடவே இல்லை, சோத்துக்கு சேர்த்த அமைச்சர். நேற்று எங்கேயும் அப்படி சொல்லியிருக்காரு சார். ஸோ இந்த பாஸ்கர பாண்டியன் என்ன ஐடியா பண்ணியிருக்காருன்னா, 3 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு 1 அமுக்கிட்டு 2 மந்திரிக்கு கொடுப்போன்னு இவர் பிளான் போட்டிருக்காரு. இவங்க தான் கொடுக்கவே மாட்டேன்றாங்களே. மந்திரி எனக்கு 2 ரூபா வேணும்னு சொன்னோன்னே இவர் எங்கள் மந்திரி 2 ரூபா கேட்குறாரு, கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. இன்னும் இந்த ஃபைல் நகரல. சரியா? இந்த 1 மாத காலத்தில் 40 கோப்புகள் நிலுவையில் இருந்தனன்னு சொன்னேன். இதில் ராணிப்பேட்டையில் மட்டும் 2 பேருந்துகளுக்கு இந்த அமைச்சர் அனுமதி அளித்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டால் ராணிப்பேட்டை எம்எல்ஏவின் பரிந்துரை. ஏன்னா இவர் பெரிய சிபிசிஐடி. இதுக்கு முன்னால கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிப்பா, ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்கோம். அந்த இதில் கூட ஏதோ இவர் பெருசாக களத்தில் போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசி வச்சிருப்பாரு. அவரை கூப்பிட்டு ஒரு நேர்காணலில் கேட்கும்போது, அங்கே போனேன், டீ குடித்தேன் அப்படின்னு சொல்லி உளர்த்தி வச்சிருப்பாரு. உண்மையை சொல்லலாம், இவர் தரப்புல 1-2 இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லி 1-2 பேரை வச்சிருக்காரு. ஆனா அவனுங்களும் முழுசா உண்மையை பேசினாலும் கேட்டால் கிடையாது. இப்போ எப்படின்னா, ஒரு உண்மை இருக்கும், ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 லட்சம் வாங்கினாங்க, இல்லை 2 லட்சம் வாங்கினாங்க, இல்லை 2 பஸ்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி, இல்லை 3 பஸ்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு உண்மையான நிலவரம் இருக்குல்ல, அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 2 பஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிலவரம் இருக்குல்ல, அந்த நிலவரத்தை மீதி அவ்வளவுமே பொய்யா ஆட் பண்ணி இந்த உண்மை கூட அந்த பொய்யை கலந்தா அதுவும் உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லி பேசுறது. 1-2 பஸ்ஸுக்கு அப்ரூவல் கொடுத்தது உண்மை. அப்போ இவங்களுக்குலாம் கொடுக்காம இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கும் போது அப்போ காசு வாங்கிட்டு தான் இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி விட்டுறலான்னு சொல்லி இது கூட அதை கோர்த்து மல்லிகைப்பூ வாசம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுற்றுறாரு. அந்த தாடியை மெயின்டைன் பண்ணி அது கொஞ்சம் உரம் போடணும், அப்புறம் கொஞ்சம் டை அடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸை பார்க்கணும். அவங்க 2 பேருக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற கோமதியா மாலதிக்கு வந்து பேட்டா கொடுக்கணும், அது பக்கத்தில் இருக்க அந்த சிறுவருக்கும் வந்து பேட்டா கொடுக்கணும். இப்படி பல்வேறு விஷயம் இருக்குது. அது போக வந்து அப்புறம் எடிட்டருக்கு ரூபா கொடுக்கணும், லைட்மேனுக்கு ரூபா கொடுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்க வேண்டியது இருக்குது. அது போக அவருடைய சோத்துக்கு கொஞ்சம் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குல்ல. அந்த வாடகை வாயை வந்து ஃபில் பண்ணாதானே அடுத்த நாள் அந்த வாடகை வாய் வந்து பேசுறதுக்கு தெம்பா இருக்கும். அதனால அவரை சொல்லியே தப்பு இல்லை. ஸோ மக்களே, இந்த வாடகை வாய்களை நம்பி அவர் உண்மையாவே பேசட்டும், ஆனால் வந்து அந்த விஷயங்களை நீங்கள் வந்து நேர்த்தியாக உண்மையாக தான் பேசுகிறாரான்னு சொல்லி அதை வந்து ஒரு தராசில் வந்து நிறுவி, அதாவது தராசில் வந்து வச்சு
நீங்க வந்து பாருங்க, கரெக்டா தான் பேசுறாரா, ஷேர் பண்ணலாமா கூடாதா, அப்படி உண்மையாவே பேசினாலும் அதை பெருசா கண்டுக்கண்டான். ஏன்னா அந்த வாடகை வாயை நம்பி நீங்களும் ஏமாறாதீங்க அப்படிங்கிறதுக்காக. சப்போஸ் இவர் சொல்ற மாதிரி ஒரு பேரம் நடந்திருந்தா, அந்த வழக்கறிஞர் டீமை வச்சு அவர் வந்து பேரம் நடத்தியிருந்தா, எந்த ஆம்னி பஸ் உரிமையாளர்களும் வந்து அந்த அரசை வந்து பெருமையா பேச மாட்டா. காசையும் கொடுத்து ஒருத்தன் பெருமையா பேசுவானா, தன்னோட சொந்த காசு உழைச்ச காசையும் கொடுத்துட்டு அந்த அரசை ஒருத்தன் புகழ்ந்து பேசுவான்னு நீ நினைக்கிற? ஏண்டா வாடகை வாய்களா, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது அதிமுக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஃபேவரா பேச கொஞ்சம் கட்டிங் கொடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து தாவேக எனக்கு நீ பேசவும் வேண்டாம், எவனும் தேவையில்லைன்னு சொல்லி கட்டிங் கொடுக்கல போல. அந்த கோவத்துல தான் பேசுறது. ஏன்னா இவரையும் கூட்டு அண்ணே வாங்க ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேசுவோம்னே, போன ஆட்சியோட இப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. இந்த புரோக்கர் புறம்போக்கு வேலையை பாக்குறதுக்கு சவுக்கு ப்ரோ உங்களை தான் இந்த இங்க பாருங்க மாலதி அவரையும் பார்க்கணும், இங்க கொஞ்சம் பாருங்க. அதாவது புரோக்கர் புறம்போக்கு ப்ரோ, இதை நம்புறதுக்கு ஒரு சில கொத்து கூட்டமும் அதுக்கப்புறம் தத்தெடுத்த தத்தி கூட்டம் ஒன்று சீமான் அவர்களுடைய தொம்பிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க வேணா நம்பி ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கூட நம்ப மாட்டாங்க. நாங்க அதை துளி கூட மயிரா கூட மதிக்க மாட்டோம். அந்த சிறுவனையும் கூட்டுட்டு உங்க ஸ்டுடியோவை சாத்திட்டு போக. அவர் எழுதியிருக்கத பரவாயில்ல, முதலமைச்சர் சும்மா வெறும் வாயில் பேசலை, இந்த மாதிரி ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசினவங்க எவனுமே இதை செஞ்சதில்லை. அதான் சொல்கிறாரு, 50கள்லேருந்து இருக்க பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 2 ரூபா வாங்குறதுல ஆரம்பிச்சது இன்றைக்கி இது நிறுத்த முடியாத ஒரு மிகப்பெரிய மெனஸாக இது வளர்ந்துருக்கிறது. அதனால் இப்போ இவர் இதை செஞ்சு காட்டுறாரு அப்படின்னு எழுதியிருக்காரு. அதை இந்த சோத்துக்கு சேர்த்த மந்திரி மாதிரியான ஆட்கள் எல்லாம் கெடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இன்னும் இது போல ஒவ்வொரு துறைகள் எவ்வளவு அழகா வடிவமைக்கிறாரு பார்த்தீங்களா. எப்படின்னா சிஎம் அவர்கள் வந்து காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, அதை செஞ்சும் காட்டிட்டு இருக்காரு. ஆனா இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் வந்து அவருக்கு அவப்பேரை ஏற்படுத்துறது கீழே இருந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே அப்ப எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் ஆயிரும்னா, நம்ம அண்ணனோட பேரை கலங்கப்படுத்துறதுக்கு இவங்கெல்லாம் பின்னால இருந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இன்டர்லிங்க் பண்றது. அப்ப அவங்கள வந்து குறை சொல்லுவாங்கல்ல, இவரை வந்து நம்ம வந்து பெருமையா பேசிட்டு இந்த விஷயத்த ஒரு உண்மையை பேசிட்டு ஒரு பொய்யை பேசும்போது அது வந்து இதோட கலந்து மக்களுக்கு எப்படி புரியணும், மேனிபுலேட் ஆகும். எப்படின்னா ஆமா நம்ம அண்ணனோட பேரை கலங்கப்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்கன்னு சொல்லி இப்படி பரப்பிட்டு இருக்காரு. ஏண்டா லஞ்சம் வாங்கிடுறாங்க. 1. 2, சில இடங்களில் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அந்த மாதிரி ஆய்வு செய்யக்கூடிய இடங்களுக்கு போகும்போது எடு அப்படின்ட்டு வாங்கிடுறாங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்கான ஆய்வுகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறது வந்திருக்கு. இது ஒரு என்கரேஜிங் நியூஸ். அதாவது இந்த இவர் சொல்கிற மாதிரி அந்த நேரில் ஆய்வுக்கு போகிற கூட்டம் வந்து கொஞ்சம் கட்டிங்க வாங்கிட்டு அதில் வந்து சில விஷயத்த வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாருல, இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி நேரில் ஆய்வுக்கு போகும்போது ஏன் ஃபுல் டைம் வெப் கேமரா, அதாவது ஒரு கேமரா அந்த ஆய்வுக்கு போகும்போது ஆன் பண்ணணும், அது முடிக்கிறது வரைக்கும் அந்த கேமரா ஆஃப் ஆகக்கூடாது, கட் ஆகக்கூடாது, கடைசி வரைக்கும் ஆனில் இருக்கணும். அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு இண்டிகேஷன் சொல்லி அந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணால் ஏன் அந்த குழப்பம் வரப்போகுதுன்னு தான் கேட்குறேன். இடையில லஞ்சம் போனாலும் சரி, கஞ்சம் வந்தாலும் சரி, எல்லாருமே அங்கே போகிற எல்லாருமே கேமராவோட போகணும். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து பியூரிட்டி, அங்கே வந்து உண்மையாக சொல்கிறேன், அந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம் நடக்கும், அந்த கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பயமாக இருக்கும். அதை ஒரு டீம் பின்னால் இருந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை வந்து அதை வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தால் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ்காரங்க நிறைய இடத்துல வந்து வெப் கேமரா மாதிரி இதில் வச்சிருப்பாங்க, அதாவது டிராஃபிக்காக இருந்தாலும் சரி எங்கேனாலும் சரி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே சிஸ்டத்தை எல்லா ரூட்டில் இருக்கிற அதிகாரிகளும் அவங்களுக்கு கொண்டு வரணும், அவங்க பயன்படுத்தணும், அவங்களுக்கு கொண்டும் வரணும், வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த பத்திரப்பதிவுத்துறை இந்த மாதிரி முக்கியமான ஏரியாக்களில் கேமரா வித் மைக்கோட மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.